மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை என 7,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள், மேலும் சேலம் மாவட்டம் தலைவாசலில் 4,94,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் குடியிருப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை, காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் ஆ, ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி, திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர், திருப்பூர் மாவட்டம் பொன்னாபுரம், திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி, தூத்துக்குடி மாவட்டம் கடலையூர், விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என மொத்தம் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 10 வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புகள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 141 வருவாய்த்துறை அலுவலக கட்டடங்கள் கட்டுவதற்கு 296.89 கோடி நிதி ஒப்பளிப்பு வழங்கப்பட்டு தற்போது வரை 3 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2 கோட்டாட்சியர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு, 2 கோட்டாட்சியர் அலுவலகம், 13 வட்டாட்சியர் அலுவலகம், 8 வட்டாட்சியர் குடியிருப்பு மற்றும் 70 வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு ஆக மொத்தம் 98 கட்டடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.